வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூரி எப்படி உப்பலா செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பூரி உப்பலா வரலன்னு கவலைப்படாதீங்கம்மா, எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்குங்க, 1 ஸ்பூன் ரவை எடுத்துக்குங்க, 1/2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்குங்க, எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்குங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ரவை சேர்த்துக்கலாமா? ஆயில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகம் சேர்த்துடாதீங்க. இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணது முன்னாடியே இப்படியே கிளறிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். ரவை எதுக்கு போடுறோன்னா பூரி வந்து நல்லா மொருவலாக இருக்கும், உப்பல் நல்லா வரும். சர்க்கரை போட்டால் கலர் கொடுக்கும் பூரி பார்க்குறதுக்கு. ஆயில் வந்து முன்னாடியே போட்டுடணும், முன்னாடியே போட்டாச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசையுங்க, மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. சுடு தண்ணியெலாம் ஊற்ற வேணாமா, சாதாரண தண்ணியே நம்ம ஊற்றியே பிசையலாம், பூரி நல்லாயிருக்கும். சில பேர் பால் ஊற்றுவாங்க, பால் கூட தேவையில்ல. இப்போ நல்லா பிசைஞ்சிடுங்கம்மா, ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க, நல்லா ஒரு சாஃப்டாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா பூரி சாஃப்டாக இருக்காதுமா. பூரி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்குங்க. பாருங்கம்மா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ள விரல் போகுதுன்னா நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். சப்பாத்திக்காக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பிசையணும், பூரிக்காக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பிசையணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மாவு எடுத்து இப்படி போட்டுக்கின்னு இந்த மாதிரி இப்படி குத்திக்கின்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது. பிசையும் போதே இப்படி நல்லா ஒரு சாஃப்டாக இப்படி பிசையணும். இது வந்து நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்கலாம் அப்படிலாம் அவசியம் கிடையாது. பிசைஞ்ச உடனே நம்ம பூரி போடலாம். பாருங்கம்மா, பூரிக்கட்டை எடுத்துக்குங்க, மாவு லைட்டாக மாவு போட்டுக்குங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நல்லா அப்படி தேய்ச்சிட்டு மாவு எடுத்துருங்க, லைட்டாக இருந்தால் போதும். இந்த அளவு சைஸ் எடுத்துக்குங்க பூரிக்கு, ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ அப்படியே தட்டிக்குங்கம்மா. ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, பூரிக்கு கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும். மெலிசாக இருந்தால் வந்து பூரி உப்பாது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்குங்க. உங்களுக்கு ரவுண்டாக பூரி வேணும்னா இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்குங்க, எடுத்து இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், இந்த மாதிரி கட்டாகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுக்குங்க. இப்போ இன்னொரு பூரி திரட்டி காட்டுறோம்மா. அதே அளவு மாவு எடுத்துங்கம்மா, அதே மாதிரி திரட்டிக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக போகுது பாருங்கள், திரட்டும் போதே நம்ம வந்து மாவு பிசையத்தில் தான் இருக்குது. இப்போ கடாய் வச்சுக்கோங்கம்மா, ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. பூரி வந்து உள்ளே முக்கிற அளவுக்கு போட்டுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணுமா, சூடாகிறதுக்கு முன்னாடி பூரி போடக்கூடாது. பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா. இந்த மாதிரி இருக்கும் போது இப்போ நம்ம பூரியை பார்த்து போடுங்க. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உடனே திருப்பி விடுங்கம்மா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். போட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கம்மா, பூரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலரில் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடணும். இப்போ இன்னொரு பூரி போடலாமா? அதே மாதிரி தான் இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
ஒரு பக்கம் உப்புனதும் மறுபக்கம் திருப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு பூரி செய்கிற கஷ்டமே தெரியாது. அவ்வளோதாம்மா, ஒரு ஈஸியான சாஃப்டான பூரி ரெடி ஆயிடுச்சு. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா.